கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 87வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 87:4 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். துதித்து பாடிட பாத்திரனே துங்கவன் இயேசுவே நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயோனை நீயமாய் சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் காண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் காண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையில் ஈந்ததால் சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீர் கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீர் கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருந்தார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் நம்மோடு சேர்ந்தார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடம் ஈந்ததால் சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவார். வாஞ்சைகள் தீர்த்திட வாழ்ந்திடுவார் வரும் என்று நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வாழ்ந்திடுவார் வரும் என்று நாம் அழைத்திடுவோம். வானத்திலே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு இதாவே ஆமென். லீலா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். சரி, சங்கீதம் 87வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். என்னை அறிந்தவர்களே ராக்கோப்பையும் பாபிலோனையும் குறித்து பேசி இதோ பெலிஸ்தரையும் சிரியாவும் எத்தியோப்பியாவும் கூட இந்நாள் அங்கே பிரதான் என்றும். இது யார் பேசுகிறா? ஆண்டவர் பேசுகிறார். யார் பேசுறார்? என்னை என்ன சொல்றது யாரு? ஆனா பிராக்கெட்ல யார் பேசுறா? கோராகு புத்திரர்கள் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் பேசுறாங்க? கோராகு புத்திரர்கள் பேசும்போது முதல் வசனத்துல என்ன பார்த்தோம்? அஸ்திபாரம். என்னது? என்னாகமம் 16வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, கோராகு புத்திரர் விட்டு விலகி போயிருங்க போலேன்னா பூமி பலர் உள்ள போயிடும். விலகி போயிடுச்சு, உள்ள போயிட்டாங்க. ஆனா புத்திரர்கள் என்ன செய்யல? உள்ள போகல. ஏன் உள்ள போகல? கீழ்படின. வெரி குட். அது நம்பர் 1. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், ஆண்டவர் ஒரு வாசஸ்தலம் வச்சிருக்கிறார். அந்த வாசஸ்தலங்கிறது தேவ். அந்த வாசஸ்தலங்கிறது என்னன்னு சொல்லுங்க. இங்க 2 ஆப்போசிட்டான காரியத்தை உங்களுக்கு காமிச்சேன். ஒன்னு யாக்கோபு, ரெண்டாவது என்னது? சீயோன். இந்த கோராகு புத்திரர்கள் எங்க போக வேண்டியது? யாக்கோபின் வாசத்துல போக வேண்டியது. ஆனா எங்க வந்துட்டாங்க? சீயோன் பார்த்தாங்க. அப்படித்தானே? சரி, அடுத்து என்ன பார்த்தோம்? தேவனுடைய நகரம். அந்த தேவனுடைய நகரத்துல யார் யாரெல்லாம் அங்க போவாங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதான் நீங்க பார்க்கணும், யார் யாரெல்லாம் போவாங்க. இப்போ ஒரிஜினலா இஸ்ரேல் மக்கள் தான் ஆண்டோடைய பிள்ளைகள். சரியா? இப்ப நம்ம இன்னைக்கு இதெல்லாம் இந்த பாபிலோன், ராகாப் இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புறஜாதியார். புறஜாதி. இப்ப புறஜாதியார்
இருந்து ஆண்டவர் எப்படி இந்த யூதர்கள்ட்ட சேர்க்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். ரோமர் 11வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 11:17. சில கிளைகள் ஒழித்து போடப்பட்டிருக்கும் காட்டொலிவ மரமாகிய நீ இந்த காட்டு ஒலிவ மரங்கிறது யார் சொல்லுங்க? நம்ம புறச்சாட்டியர் நம்ம. நீ இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு எந்த இடத்துல ஒட்ட வைக்கிறது? இஸ்ரவேலுங்கிற ஒலிவ மரத்தை ஒட்ட வச்சு. உங்களுக்கு இந்த ஒட்டு மாமரம் தெரியுமா? ஏமா ஒட்டு மாமரம் என்ன நான் சொன்னேன், ஒரு மோசமான ஒரு மரம் இருக்கு மாமரம். ஆனால் பெஸ்ட் மரத்தை அதோட சேர்த்து கட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒன்று வரும். அந்த மாதிரி அந்த நம்ம பார்க்குறோம். அடுத்த வாசகம். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை அந்த கிளைகள்னா ஏதாவது இஸ்ரேல் மக்கள் பெருமை பாராட்டால் நீ வேறு சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது நினைத்துக்கொள். அடுத்து நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முழித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முழித்து போடப்பட்டது. இந்த அவிசுவாசம்ன்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம். அவங்க இயேசு கிறிஸ்து ஃபுல்லாக விசுவாசிகள். அதனால தான் யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவருடைய வந்தார். ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள அதனால அவங்க தள்ளிட்டாங்க. சரியா? தோய்ந்து வாசிங்க பார்ப்போம். அவைகள் முழித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே இருக்கிறாய். விசுவாசத்தினால நிற்க. இப்ப நம்ம பார்க்க போற அத்தனை மக்களும் விசுவாசத்தை நிற்கிறோம். ஏமா நீங்க தெரியாம உள்ள வந்துட்டீங்களா? ஆண்டவர் முன் கொடுத்து வந்துட்டீங்களா? முன் கொடுத்தா வர முடியும். எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப நாங்க வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஐபி, அவங்க யாரும் நமக்கு தெரியாது, அவங்க தங்களுடைய பெருமையெல்லாம் சொல்றாங்க, நாங்க உபவாசம் இருக்கோம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா அவங்களால வர முடியாது. நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? எங்க வர முடியாது? அதனாலதான் ஒரு கூட்டத்தார் அனுப்பிச்சாரு. சரி, 22 வாசகம். கண்டிப்பையும் அந்த விழுந்தவர்கள் யாரு? இஸ்ரேல் மக்கள். அவங்க விழுந்துட்டாங்க. அந்த நம்ம விளையாட தயவு கொடுக்குற. அடுத்து அந்த தயவை உனக்கும் தயவு இப்படி ஆண்டவர் சொல்லி 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 25 தான் கீ வசனம். சரி, வாசிக்கும். புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். இப்ப நம்ம இதை அடுத்த வாரம் அதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கணும். இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியார் ஒரு கூட்டம். அது யார்? நல்லதான். நீங்க யாரும் யூதன் கிடையாது. இப்ப எங்க வீட்டுல ஒரு சொந்தக்காரர் வந்திருக்காரு, ஒரு அமெரிக்கால இருந்து. அவர் 100% யூதன், பியூர் யூதன், ஜூ. அதாவது நம்மெல்லாம் கிடையாது. அவருக்கும் பைபிள ஒண்ணுமே தெரியாது. இப்ப இந்த டெக்னிக்ல தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம வாசிக்கிற விஷயம் புரியும். சரி, இப்ப நம்ம முதல்ல ஒரு வசனம் பார்க்க போகிறோம். 4வது ஆதியாகமம் 4வது அதிகாரம். அறிந்தவர்கள்னா என்ன அர்த்தம் காட்டுறேன். என்னை அறிந்தவர்கள். அறிந்தவர்கள் என்னது? அறிந்தவர் என்ன உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதானே. எவ்வளவு தெரியும்? ஒரு லிமிட்டட் தான் தெரியும், அது மேல கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். ஆனா ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம். அறிந்தான். இந்த அறிந்தான்ங்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப்? இப்ப திருமணமான மாதிரியா இருக்கட்டும். நீ கல்யாணம் வச்சவனுக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஆண் முன்னாடி நீங்க நிர்வாணமா நிற்க முடியுமா? ஆனா திருமணமாகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா புருஷன் முன்னாடி எப்படி இருக்காது? அதை தான் இங்க நம்ம பார்ப்போம். க்ளோஸ் ரிலேஷன். இதுதான் அறிவு. அப்ப அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர்ல வரா க்ளோஸ்னஸ். 25 அறிந்தான். அறிந்தவுடன் என்ன வருது? பிளவு. புரியுதா? இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா? இது கிடையாது. எல்லாருக்கும் இது கிடையாது. யோசுவா 1வது அதிகாரம் 7வது வசனம். யோசுவா 1:17. அந்த மக்கள் சொல்றாங்க யோசுவாட்ட, வாசனம் போல செவி கொடுக்கும். என்னமா உம்முடைய தேவன் யாரு? அவன் எங்க கடவுள் கிடையாது. யார் கிடையாது? நம்ம சொல்லலாம். அதான் அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அவங்க ஆண்டவரை அறிந்தவர்கள் கிடையாது. அவசியமா
யார்கிட்ட இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கட்டும், எங்கிட்ட வேண்டாம் மக்கள் சொல்லுவோம். ஆமா, அப்படித்தானே இருக்கு. இதுதான் இது வந்து இவங்க அறியாதவர்கள். புரியுது உங்களுக்கு? இன்னொரு வசனம் காட்டுறேன். 1 சாமுவேல் 15:15. இப்ப சவுல் பள்ளி போடுறாரு. ஆண்டவர் எதெல்லாம் கொலை செய்ய சொன்னாரோ கொலை செய்யலை வச்சுக்கிட்டு, ஏன்பா கொலை செய்யலைன்னு கேட்டா அதுக்கு என்ன ஆன்சர் சொல்றாங்க? வாசிங்க பாப்போம். கொண்டு வந்தான் உம்முடைய தேவனாய கர்த்தர். யாரு? உன் கடவுளுக்கு வச்சிருக்கேன்ப்பா, ஏன் கடவுள்லாம் கிடையாது. இருக்கா? இது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? கேவலமா இருக்கு. ஆனா இங்க நம்ம பார்க்கிற 87வது அதிகாரம், என்னை அறிந்தவர்களுக்குள்ளே, இவங்களுக்கு ஆண்டவரை க்ளோஸா தெரியும். என்ன தெரியும்? இப்ப ஒரு சிலர் ஆண்டவர் எப்படி முன் குறிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 1வது அதிகாரம் 15. கலாத்தியர் 1:15. பார்க்கறான் பாட்டி என்னமா செய்யறாங்க. வாசனை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். புறஜாதியா இருக்கு. இப்ப இதுதான் நம்ம பார்க்கறோம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இது எனக்கு நான் நினைக்கிறேன் எல்லாமே நமக்கு தான். இப்ப நீங்கெல்லாம் இப்பதான் பார்த்துருக்கேன். 2வது மணியை பார்த்துருக்கேன், என்னைய பார்க்கல. மரியாள் பார்த்துருக்கேன். மரியாளுக்கு என்னைக்கா நினைச்சிருந்தாலும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவ்வளவு மோசமானது. ஆனா ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலே பிக்ஸ் பண்ணிட்டார். பிக்ஸ் பண்ணிட்டு 2000 தான் வெளிப்படுத்துறாரு எங்களுக்கு உறவு, எனக்கு ஆண்டவர்கள உறவு. ஆனா இதுவரை நாலேஜுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கோம், அறிந்து. புரிஞ்சுக்கிட்டா? ரைட். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 14. அப்போஸ்தலர் 22:14. அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். எப்ப தெரிந்து கொண்டார்? முன்னமே என்னதுங்க? இப்ப இங்க இருக்க ராஜேஷ் உனக்கு இவரை பத்தி தெரியாத பாப்பா. இவர் யார் அப்படின்னு கேட்டேன்னா, பாத யாத்திரையா போவார். எங்க கழுத்துல கொட்டை போட்டிருப்பாரு, வளையல் போட்டிருப்பாரு, எல்லாமே பண்ணிருப்பாரு. ஒரு நாள் எங்கிட்ட வந்தார். எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டேன்னா, எதுக்கு வந்தீங்க? கரெக்டா கேட்ரிங் வேலை எனக்கு படிக்கணும். இந்த ஊர்லாம் பிடிக்காது. நான் கப்பலில் போய் நான் ஜாலியாக இருக்க போய் வந்தார். வந்தவர் அடுத்த நாள் வந்து எனக்கு ஒரு பைபிள் கொடுங்கிறாரு. என்ன இருக்கிறாரு? இப்படிதானே நான் உங்களுக்கு அடுத்த கம்பியங்கானும் வளையல்கள் எனக்கு தொடப்பட்டேன். இவர் ஒரு காலத்தில் எவனாவது பைபிளை பற்றி பேசினா அடிக்க வருவார். உன் மதத்தில் நீ இருந்துக்கோ, என் மதத்தில். அப்போ ஏன் ஜாமி எனக்கு அந்த கதை பேசுவார். ஆனால் இப்போ பாரு சூசைட் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் தாயின் கர்ப்பத்தில் ஒரு சிலரை பிரிக்கிறார். அது எல்லாரையும் கிடையாது. நாங்கள் எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கோம்ல, என்னை மட்டும்தான் பிரிச்சிருக்காரு, என் மகளை பிரிச்சிருக்காரு. புரியுது உங்களுக்கு? அது சிலருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் வாசிங்க 15:18. அப்போஸ்தலர் 15:18. உலக தோற்றத்திற்கு முதல் இதுதான் நமக்கும் அவருக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. இது ஒரு முக்கியமான வித்தியாசம். நமக்கு அடுத்து என்ன, இந்த பையன் என்ன பண்ண உனக்கு தெரியுமா? பேர் என்ன தெரியுமா? இவன் என்ன பண்ண போறான், ஏது பண்ண போறான் அவருக்கு தெரியும். ஆனா எல்லாமே அவர் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் அவர் எப்ப பிக்ஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 1வது அதிகாரம் 4. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாக, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாங்கிற நான் உங்களுக்கு ஒரு சின்ன சொல்றேன். இப்ப நமக்கு தான் 4 வருஷம் இருக்கு. ஆனா ஆண்டவர் 4 வருஷம் கிடையாது. அவர் எல்லாமே அவர் கிளீனா தெரியும். இப்படித்தான் இருக்குன்னு. அப்பவே எங்க பாட்டியை தெரிந்து கொண்டார், எங்க அம்மாவை தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்றேன். எங்க வீட்டில் யார் பார்த்தா? பெரிய டாக்டர். எங்க பெரிய அண்ணனை வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, அப்படியே ஒவ்வொரு நாளும் தூக்கிட்டே இருப்போம். ஐயோ அந்த முகத்தை பார்க்கணுமே. ஏன்னா அது ஆனா பெண்ணான்னு தெரியாது. பார்த்த பண்ண அப்படி சந்தோஷமா இருந்துச்சா. ஆனா 2வது நான் பிறந்தவனா எங்க பாட்டி கண்ணீர் விட்டு அனுப்பிச்சேன். ஏனால் அழுது, இது பொம்பளை பிள்ளையா இருந்தான்னா இவன் வந்து கொத்திட்டு போயிருப்பானே, இப்படி ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னு. ஏன்னா எங்க பாட்டி வந்து பைபிள் அட்ட கலர் கரு. ஸோ அதுக்கு வந்து வெள்ளை பிள்ளைய பார்க்கும்போது எப்படி இருக்கு. அப்ப நான் நினைப்பேன், நான் பிறக்கும் போதே என் பாட்டி என்ன செஞ்சுட்டேன், அளவு வச்சுட்டு தான் பிறந்திருக்கேன். ஆனா நோக்கம் என்னது?
உங்களுக்கு நான் அதை டீச் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அது எங்கேயோ வந்துருக்கும், சம்மந்தமே இருக்காது. சரி, இப்போ நம்ம இதான் பேக்ரவுண்ட் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வசந்த வசம் 87 என்னை அறிந்தவருக்குள்ளே ராகா. ஃபர்ஸ்ட் நம்ம ராகாப்பை பார்க்க போகிறோம். பார்த்துக்கோமா? யோசுவா 2வது அதிகாரம் 9வது. யோசுவா 2. ஒப்பு கொடுக்குறாருன்னா என்னதுமா? ஒப்பு கொடுத்தா வச்சுக்கோ. என்னது? உங்களன்னா யாரை குறித்து? இஸ்ரேல் மக்கள் வர்றாங்க. திகில் யாருக்கு பிடிக்குது? புற ஜாதியா இருக்கு. இந்த பெண் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேசி பெண். இவளுக்கு ஏஜ் ஏறக்குறைய ஒரு 22 வயசு இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ இந்த பையனுக்கு நம்ம சொல்றதுலாம் புரியுமா? புரியாது. இந்த வயசு கிடையாது. ஆனா அவ எப்ப இஸ்ரேல் மக்கள் செங்கடலை தக்க அங்க இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யுது? இவருக்கு நியூஸ் வந்துட்டு இருக்குது. எப்படி நியூஸ் வருது சொல்லுங்க? இது வேசி வீடு, இது கெட்டுக்குதல், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, கதை பேசுவாங்க, டீ கடை மாதிரி. கரெக்ட். இது அபிஷியல், இது லீகலைஸ்ட், இல்லீகல் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால அம்மா தொழில் செய்யறா, மக செய்யறா. மக வந்து யாரை பத்தி கேள்விப்பட்டு இருக்கா? தேவனை குறித்து. சின்ன வயசுல அவளுக்கு காதல் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் 9 கர்த்தர் எந்த அழகா சொல்ல, கர்த்தர்னு சொல்ற. இப்ப ஒரு அம்மா என்கிட்ட பேசிட்டு வரும். அந்த அம்மாக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நீ இங்க ஒரு மேய்ப்பர் அப்படின்னு. ஏன் மேய்ப்பர்னு சொல்லு தெரியுமா? அது கிடையாது. அது வந்து என்ன நினைக்கிறேன், அது வந்து கோனார் பொண்ணு. அது ஆமா, என்ன மாதிரி. அதனால அவங்க மாடு மேய்க்கிறது கண்ணன் அவங்களுக்கு மேய்ப்பன. அப்படி என்னை லிங்க் பண்ணுது. நீங்க என்னையும் மேய்க்கிறீங்க. நான் நினைச்சேன் எப்படியெல்லாம் அந்த அம்மா போகுது பாரு. புரியுதா உங்களுக்கு? ஆனா அதால சொல்ல முடியல. கர்த்தர்கள் அந்த மாதிரி சொல்ல தெரியாது. ஆனா இந்த பொண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது? கர்த்தர் என்று இது ஒரு நாலேஜ். இந்த நாலேஜ் இவங்களுக்கு எப்படி கிடைச்சது நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப அன்னைக்கே அவ மனசுல ஒரு முடிவு பண்ணிட்டான். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த ஆண்டோட நான் பிடிச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மனசுல முடிவு எடுத்துக்கலாம். அதனாலதான் லைஃப் ரிஸ்க் எடுக்கலாம். என்ன ரிஸ்க்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த ராஜாக்கு மட்டும் 2 மேல ஒழிச்சு வச்சுக்கலாம் நியூஸ் கிடைச்சா முதல்ல யாரை கொள்வாரு? ராகவத்தான் ஃபர்ஸ்ட் கொள்வாரு, இவ்வளவுதான் கொள்வாரு. ஆனா போல்டா அவங்க வந்தாங்க. வந்தது உண்மைதான், ஆனா போயிட்டாங்க. புரியுதா? அடுத்து 11 போயிட்டு உங்கள் தேவனே. இன்னும் அவளுடைய தேவனை மாறல. இப்ப யாருடைய தேவன் தான்? இஸ்ரேல் தேவன் தான், உங்க தேவன் தான். ஆனா அது எப்ப அது என்னுடைய தேவனா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு இங்க பாருங்க 17ஆம் வசனத்துல உன் குடும்பத்தாரனும் சேர்த்துக்கொள். அந்த சேர்த்துக்கொள்னா உள்ள வந்தாச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு தான் என்ன செய்யும்? இது கிடைக்கும். சரியா? இத முதல்ல நம்ம யாரை பார்த்தாச்சு? ராகா. 2வது யாரை பார்க்க போறோம்? வாசிங்க. பாபிலோன். பாபிலோனை குறித்து பேசுவேன். இந்த பாபிலோனை குறித்து பேசுறத நம்ம எங்க பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? இல்லை, இதுவும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. நெகேமியா 6:16 பக்கம் 610 நெகேமியா 6:16. எங்கள் பகைஞர்கள் கேட்ட பொழுது பயப்பட்டார்கள். ஏமா தமிழ்ல ஒரு பழைய லாங்குவேஜ் பட்டிருக்கு. மிகவும் முனையுற்றவர்களாகி போய் இந்த இது இங்க யூஸ் இங்க பேசுறோமா? ஆனா அந்த டிரான்ஸ்லேஷன் கிளியர் இருக்கு. என்ன வருது பாருங்க, பயப்பட்டாங்க. அந்த பயம் எப்ப வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னைய என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துகிறார் அப்படின்னு சுற்றி இருக்கவங்களாம் பார்த்த உடனே அப்படித்தானே? யாராவது நினைச்சாங்க நீங்க வீடு கட்டுவீங்கன்னு? நீங்க நினைக்க பார்த்தீங்களா? அழகா வீடு நீ பண்ண நீ போல சண்டையா இன்னைக்குதான் போ. சரி, நாங்கெல்லாம் போய் நல்லா சாப்பிட்டோம். அப்படிதான் நான் பாண்டிட்டு வந்தாரு. என்ன சொல்லேன்னா,
இதை பார்த்து சொந்தக்காரங்க பயப்படுறாங்க. எங்களால் முடியல, அவங்க செய்யறாங்க. இதுதான் ஆண்டவர் கொண்டு போகிற ஒரு பாதை. சரியா? யோசுவா 2வது அதிகாரம் 11வது வசனம். யோசுவா 2:11. நீங்கள் போய் நாட்டையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியை நுழைந்து அங்கே தங்கினார். வேசி, இந்த வேசியை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இவளை எங்க கொண்டு வரார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 1வது அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில் வந்துட்டாங்க. 5வது வசனம் 1:5. ராகாப் விடுதலை பெற்றாங்க. ராகாப் பேரு வேசி. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இது இந்த வேசிக்கு தெரியாது நான் பைபிள்ல அவன் பேர் வர வச்சேன். ஆனா அவளுக்கு என்ன இருந்துச்சு? விசுவாசம். என்னை அறிந்தவள். அவளுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டான், இந்த ஆண்டவர் தான் ஏன் ஆண்டவர். சரி, 2வது நம்ம பார்க்க போறோம் பாபிலோன். இந்த பாபிலோனை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த பாபிலோன் ராஜா இவன் தான் இஸ்ரேல் தேசத்தை பிடிக்க வர்றான். அப்ப இவன் நல்லவனா கெட்டவனா? சிறைப்பிடிக்க வர்றாமா இஸ்ரேல்? அப்படிதானே? ஆனா வசனம் என்ன சொல்றது காட்டுப்பா. என்னமா வாசி கரெக்டா வாசிமா. எரேமியா 27:6. எல்லாரும் மாற்றி ராஜேஷ், நீங்க வந்து 25 எரேமியா 9. பாப்பா நீங்க 43:10. 3 பேர் எடுத்து நீ 43:10. நீங்க என்ன எடுங்க? 27:6 வாசிமா. எரேமியா 27:6 வாசிமா. எரேமியா 27:6. என் ஊழியக்காரனாகிய நீ என்னமா சொன்ன? தாசன். கரெக்ட். ஆனா ஊழியக்காரன், இப்ப ஊழியக்காரனா யாரு? நான் ஊழியக்காரனா தைரியமா சொல்லுவேனா? நீ ஊழியக்காரமாவா? புரியா? பாப்பா நீ கரெக்டா என்னைக்கு வியாழக்கிழமை மெசேஜ் கொடுக்குறீங்க. நீங்க என்னைக்கு கொடுக்குறீங்க? திங்கக்கிழமை. நீங்க ஊழியக்காரர், அந்த இடத்துல உட்காந்து அப்பதான் உட்காருங்க. அப்ப நீங்க கேமராமேன் கிடையாது. நான் இப்போ வந்து டாக்டர் கிடையாது, ஊழியக்காரர். எடுத்தாச்சா? 25:9 வாசம். இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் ஏன் ஊழியக்காரனாகிய அவர் யாரு? 2வது 43:10. ஏன் ஊழியக்காரனாகிய பார்த்தீங்களா? அப்ப நமக்கு வந்து பாபிலோன் ராஜாவை பார்த்தா எதிரி மாதிரி இருக்கு. அவன் சிறைப்பிடிச்சு கொண்டு வரதான வந்திருக்கான். ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது என்ன ஊழியக்காரன் நான் சொல்றேன். இப்ப நம்ம ஆண்டவர் சொன்ன உடனே செய்ய மாட்டோம். ஆனா அவரு கிளம்புங்கிறார். எங்க இருந்து? பாபிலோன். எங்க வா? இஸ்ரேல் மக்களை சிறைப்பிடிங்கிறார். செய்யறானா? அவன்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம்னா 39வது அதிகாரம் 19. எரேமியா 39:11. ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஆலோசனையாளராகிய நான் முதல்ல சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இப்போ வந்தாச்சு, சிறைப்பிடிச்சாச்சு, கொண்டு போனோம். ஏமா நீங்கள் இந்த ஆடு மாட்டெல்லாம் ஏற்றுறத பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு மந்தியாக போகும். அதில் ஏதாவது ஒரு ஆடு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியுமா? எல்லாம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இவன் எல்லாம் மேய்ச்சிட்டு போகும்போது அத்தனை இஸ்ரேல் மக்களும் எப்படி இருப்பாங்க? ஆடு மாடு பார்த்தா போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் பார்க்குறாரு, ராஜா யாரை பார்க்குறாரு? எரேமியாவை பார்க்குறாரு. பார்த்து சேனாதிபதினா யாரு? அதான் சீஃப். அவன்கிட்ட ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொல்லாப்பு செய்யாமல். ஏமா இது யாருக்கு செய்வாங்க? ஒரு பிள்ளைக்கு தான் செய்வாங்க. உன் பேரை நீ எப்படி பார்த்துக்கிட்டு இருப்ப? பத்திரமா பார்த்துக்கிட்டு இருப்ப. எப்போ வர பத்திரமா பார்த்துட்டு இருப்ப தெரியுமா? அம்மையிட்ட கொடுக்குறவர கொடுத்த பிறகு அது அவ. அதே மாதிரி இங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து போன யார் சொல்றா? ராஜா. ஏன்? அவர் ஊழியக்காரர். யாருக்கு? ஆண்டவருக்கு. ஆண்டவர் பேச வைக்கிறார். வாசிமா. அவனை பத்திரமாய் பார்த்து அவன் கூடவே சொல்லிடும்படியெல்லாம் அவனை நடந்து கட்டளை அப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் 5வது வருஷத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஒன்று இஸ்ரேல் தேசத்திலே தங்கணுமா? தங்கிக்கும். இல்லையா பாபிலோனுக்கு வா, எங்க ஊருக்கு வா. இப்ப ராஜாக்கு அடுத்த பொசிஷன் மந்திரிக்கு விடுறான். ஏன்னா இவர் தான் போய் யுத்தத்தை நடத்தணும். அப்ப இவரு யாருன்னா எப்படி இருக்கும்?
பயங்கர பந்தாவர். அங்கே உன்னை கூட்டிகிட்டு போறீங்கிறார். எங்க அங்கே இப்போ நானும் அந்த கூப்பிட்டேன். அப்பா நமக்கு ஒரு ராயல் சாப்பாடு கிடைக்கும், அவர் கூட நடந்தால் எல்லாம் மரியாதை கிடைக்கும். இது எங்கள் சம்மந்தி பிரிவு பேரன் தலைவர். அவர் மார்க்கெட்டில் அவர் தலைவர். நான் அவர் கூட நடப்பேன். எல்லாரும் எந்திரிச்சு ஒரு வணக்கம் வைப்பாங்க, எனக்கு ஒரு வணக்கம் வைப்பாங்க. ஏன் எனக்கு வணக்கம் வைக்கிறாங்க? சம்பந்தக்காரர். தனியாக போனால் ஒரு முறை மதிக்க மாட்டாங்க. அப்போ அதே மதிப்பு யாரு கிடைக்குது? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்த்தோம்? ராகப். ரெண்டாவது யாரை பார்த்தோம்? பாபிலோன். புரியுதா? மூணாவது வாசிங்க, பெலிஸ்தியர் இருக்கா? இதோ பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்தியர்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டத்தார். அது அந்த சந்தையெல்லாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஆண்டவர் அழிச்சிட்டார். அடுத்து யார் அழிச்சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13. இன்று காணும் எகிப்தியரை இனி நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காண முடியாது. ஆனால் எகிப்தியருக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் வச்சுருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசாயா 19வது அதிகாரம் 23. அக்காலத்திலே அசிரியாவுக்கு போயிருக்கும் அசிரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசிரியாவுக்கு வந்து எகிப்தியர் அசிரியரோட கூட ஆராதனை செய்வார். யார? ஆண்டவர் ஆராதனை செய்வார். 23 அக்காலத்தை எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு வர பெரும் பாதை உண்டு. இப்போ அந்த பெரும் பாதைகள் ஹைவே அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து இப்போ நீங்கள் நம்மெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கோம். பழைய ரோடு இருக்கும், எப்படி இருக்கும்? இவ்வளோதான் இருக்கும். இப்போ 4 வே எதில் போகிறது ஸ்பீடாக இருக்குது. 4 வேல சல்லுன்னு போயிட்டே இருக்குது. அதைத்தான் இங்கே பார்க்குறோம். ஹைவே ஸ்பீடாக மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. எங்கேருந்து வராங்க? எகிப்திலிருந்து என்ன செய்கிறாங்க? வந்துக்கிட்டே இருக்காங்க ஆராதனை செய்ய. பூமி நடுவே ஆசீர்வாதமாக இருக்கும். 25 அவர்களை குறித்து 20 என் ஜனம். பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம நினைக்கிற எகிப்தியர் வந்து ஒரு காலத்தில் இஸ்ரவேலுக்கு அடிமையாக இருந்தாங்க. எகிப்து இரும்பு காலவாகத்தில் தான் பைபிள் இருக்கு. ஆனால் அங்கே நினைச்சாரு தெரிந்து கொள்றாரு. சரியா? அடுத்து 4வது ஒருத்தன் தீரியன் இருக்கா? வாசிங்கக்கா, வசந்த வாசன தெரியும். தீரியன். சரி, இந்த தீரியரை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லூக்கா 10வது அதிகாரம் 20 தான் தீரியர். 20 உங்களுடைய நாமங்கள் இவ்வளவு பேர் எங்க இருந்து பரவ. இப்ப தீரியங்கிறது நம்ம தான் தீரியர். நம்மெல்லாம் ஆண்டவர் எப்படி தெரிஞ்சு கொண்டாரு? ஒரு புறஜாதியாரை தெரிந்து கொண்டாரு. ஆனா நம்முடைய பேர் எங்க எழுதப்பட்டிருக்குது? பரலோகம். அதனால நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படும். அடுத்த 5வது ஒரு கூட்டத்தை பார்த்து முடிக்க போயிடும். அது எத்தியோப்பியா. யாரு? எத்தியோப்பியா யார் தெரியுமா உங்களுக்கு? நீக்ரோஸ், பிளாக். என்னது? பிளாக் ஆப்பிரிக்கன். கரெக்ட், ஆப்பிரிக்கா. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 27 8:27. கந்தாகே இவர் யாரு? ஃபைனான்ஸ் மினிஸ்டர். என்னது? இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கையில் எவ்வளோ காசு இருக்கும்? எல்லா காசும் அவர்கிட்ட தான் இருக்கும். சரியா? அவர் எங்க வர்றாருன்னா எருசலேம் வர்றாரு. வந்து கையில் நிறைய காசு இருந்தாலும் ஒரு பைபிள் வாங்குறாரு. இப்போ இன்னைக்கு பைபிள் விலைலாம் ரொம்ப கம்மி. அப்படிதானே? நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி பைபிள் வந்து கன்செஷன் ரேட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. புரியுது உங்களுக்கு? எந்த பாருங்க ரொம்ப எக்கனாமிக்கல் ரேட். ஆனால் அந்த காலத்தில் ஒரு பைபிள் ஒரு இந்த ஏசாயா புஸ்தகம் எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவங்க ஆட்டு தோல் முதல் ஒரு ரோல் செய்யணும். அதை ப்ராசஸ் பண்ணி அது கெட்டு போகக்கூடாது. அது ஒரு பெரிய வேலை. அப்புறம் அதை எழுதுறதுக்கு அவங்க வந்து பைபிள் ஸ்காலர்ஸ், வேத பாரகன் அப்படின்னு இருக்கும். இவங்க உட்காந்து ஸ்கிரைப்ஸ் எழுதுவாங்க. எழுதும்போது எகோவான்னு வரும்போது எதிர்த்து நின்றுவாங்க. ஆமாம், இல்லை இது அது வந்து அவ்வளோ காசு. எது? ஏசாயா. ஆமாம், இவருக்கு காசு எங்கே இருக்குது? சுட்டு வச்சுப்பாங்க. அப்போ இவர் ஒன்று புக்கு வாங்கிட்டார். எந்த புக்கு வாங்கிட்டாரு? ஏசாயா.
வாங்கிட்டு அதை வாசிட்டே வர்றாரு. வாசிட்டே வரும்போது பாருங்க 30. அப்பொழுது ஆ. பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை இப்ப அவர் வாசிக்கிறாரு, இவர் கேட்டுக்கிட்டே ஓடுறாரு. புரியுது உங்களுக்கு? அவர் வாசிக்கிறான்னு புரியாம வாசிக்கிறாரு. இப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? நமக்கு அரை மணி நேரம். இப்ப நீங்க வாசிக்க அந்த ஒரு வசனம் வாசிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு வசனம் வாசிக்க ஒரு செகண்ட் தாங்க, செகண்ட் தான். ஆனா இப்ப நான் அரை மணி நேரம் நம்ம அதை விளக்கி பார்த்துருக்கோம். அதைத்தான் இங்க இவர் வாசிக்கிறாரு, இவர் அதை விளக்குறாரு. உன் கருத்து தெரியுமான்னு கேட்கிறாரு. 31 வாசிங்க. தெரிவிக்காவிட்டால் பாத்தீங்களா? உங்களுக்கு யாரு தேவை? பைபிள் டீச்சர் தேவை. யாரு? அப்ப சொல்றாரு, நான் உங்களுக்கு விளக்குறேன்ட்டு ஆண்டவர் வந்து கரெக்டா அந்த டயத்துல தான் கொண்டு வர்றாரு. கொண்டாந்து பாருங்க 32 வசனம் பாருங்க. 53வது ஏசாயா 53வது வாசிட்டு இருக்காரு. எதை வாசிட்டு இருக்காரு? 3 வாசிக்கிறாரு. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டிற்குள் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயில் கத்தரிக்கிறவருக்கு முன்பாக ரத்தம் விழாவிற்கு ஆட்டுக்குட்டியை போல் அவர் தனது வாயை திறவாதிருந்தார். இதெல்லாம் சொல்லி விளக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவருக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு கடைசி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 39 பொழுது ஏமா கொண்டு போயிட்டாரு. இருந்தா என்ன செய்வார் தெரியுமா? எங்க ஆலயம் ஒன்று கட்ட போறோம், அதுக்கு நீங்க கொஞ்சம் காசு கொடுக்கணும். கேட்பார கேட்க மாட்டாரா? எங்கிட்ட பாதி நேரம் மக்கள் வந்து காசு கேட்பாங்க. எதுக்கு? பாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு பில்டிங் கட்ட போறாங்க, ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஆனாலும் சரி, அது இங்க வேண்டாம். சரியா? இப்போ எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால ஆண்டவர் பார்த்தாரு, ஞானஸ்தானம் கொடுக்கறது உன் வேலை முடிஞ்சிச்சு, தூக்கிட்டு போயிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? சரி, இன்னும் சில வசனங்களை பார்த்து வேகமா முடிக்க போகுது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது 17 20 ஒரே ரத்தத்தினாலே தோன்றப்பட்டீங்கன்னா என்ன நான் சொல்றேன். சரியா? இப்ப ரத்தத்துல குரூப் இருக்கா இல்லையா? இப்ப மனுஷனுடைய ரத்தத்திற்கும் மிருகத்தின் ரத்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. அது யாரால கண்டுபிடிக்க முடியும்? ஃபாரன்சிக் மெடிசன் படிச்சவங்க சொல்லிடுவோம், இது ஹியூமன் பிளட், அனிமல் பிளட்னு சொல்லி. ஆனா ஹியூமன் பிளட் முழுவதும் ஒரே ஒரு ரத்தம் தான், சுகப்பா இருக்கும். நீங்களும் என்ன கலரு? கருப்பு. அவன் ரத்தம் ஐயரு, இந்த லோ ஜாதி எல்லாத்துக்கும் ஒரு ரத்தம் தான். எதால ஒரு ரத்தம் சொல்லுங்க பார்ப்போம். காரணம் என்ன? ஒரு ரத்தம் தான் எல்லா பார்த்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்ப அதுக்கு ஒரு ரத்தம் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு. அப்ப இப்ப மேல் ஜாதிக்கு வேற ரத்தம், கீழ் ஜாதிக்கு வேற ரத்தம் கிடையாது. சரி, ஒரு வசனத்தை வாசி செய்தி முடிக்க போகிறோம். செப்பனியா 3வது அதிகாரம் 10வது 3:10 எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து அப்ப ஆண்டவர் எத்தியோப்பியர்கள் வருவாங்க. எதுக்கு வருவாங்க? காணிக்கை கொண்டு வருவாங்க. அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? ஒரு காலத்தில் சிதறிக்கப்பட்டாங்க. சிதறிக்கப்பட்டவெல்லாம் ஆண்டவர் ஒன்னா கொண்டு வந்து சேர்த்து எனக்கு காணிக்கை கொண்டு வருவாங்க. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கம் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்டோம் ஐயா. எங்களை நீர் தெரிந்து கொண்டீர் ஐயா. உலக தோற்றத்துக்கு முன்பாக தாயின் கர்ப்பத்திலே எங்களை தெரிந்து கொண்டு ஒரு வார்த்தையை வாசிக்க தியானிக்க நீர் பாராட்டின நன்மைக்காக நன்றி காச்சா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.